கைஸ் இது உங்கள் ஜஸ்ட்டு இந்த டிஷ்ஷை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் ஆயில் ஊற்றி இந்த பட்டை கிராம்பு இதெல்லாம் போட்டு கொஞ்சோண்டு ஆனியனை நறுக்கி போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வரணும். அப்புறம் நாங்கள் 2 பேத்துக்கு செய்கிறதுனால கொஞ்சம் தான் அளவு எடுத்துருக்கோம் சிக்கனுக்கு. கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌனில் இந்த மாதிரி வந்துட்டு இப்போ இந்த சமயத்தில் தக்காளியை போடுங்க. பேச்சுலர்ஸ்க்குலாம் ரொம்பவே சுலபமாக இருக்கும் இந்த ரெசிபி. நல்லா வதக்கிக்கிட்டே இருங்க. இந்த மாதிரி ஆகும்போது நீங்கள் வந்து சிக்கனை போட்டுடலாம். சிக்கன் வந்து நான் மஞ்சள் வச்சு கழுவுனால கொஞ்சம் வந்து எல்லோயிஷாக உங்களுக்கு தெரியும். நல்லா போட்டு நீங்கள் வதக்கிக்கிட்டே இருக்கணும். வெங்காயத்தில் உள்ள சாரெலாம் அதில் இறங்கினா தான் டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேக வைக்கிறக்காண்டி கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கிட்டோம். இது பார்த்திங்கன்னா ஆச்சி மசாலா நாங்கள் எடுத்துக்கிறோம். நீங்கள் என்ன வேணால் பிராண்ட் எடுத்துக்கோங்க. சிக்கன் மசாலா கொஞ்சோண்டு 1 டீஸ்பூன் அளவு போட்டாலே போதும். நல்லா டேஸ்ட்டு ஃப்ளேவர் கொடுக்குது. உங்களுக்கு என்ன பிராண்ட் பிடிக்குதோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நாங்கள் 1 டீஸ்பூன் அளவு தான் எடுத்தோம். இது பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. எங்ககிட்ட சக்தி பிராண்ட் தான் இருந்துச்சு, ஸோ நான் எடுத்துக்கிட்டோம். இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றணும், ஊற்றிக்கோங்க வேகிறதுக்காண்டி. நல்லா கிளறி விட்டுட்டு வத்தத்தூள் போட்டுக்கோங்க. உங்களோட காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இந்த மாதிரி கொதிச்சு செமி கிரேவி டைப்பில் வந்துடும். தேங்க்யூ கைஸ்.